பரந்தூரில் போய் என்ன பண்ணிருந்தீங்க 10 நிமிஷம்? மக்களோட வாழ்ந்துருக்கீங்களா? மக்கள்கிட்ட கற்றுருக்கீங்களா? மக்களோட சேர்ந்து திட்டமிட்டுருக்கீங்களா? நீங்கள் உங்களுடைய மேடை பேச்சுக்கும் உங்களுடைய நீங்கள் வீடியோ ஒன்று போடுறீங்களே, விர்ச்சுவல் வீடியோ, அதுக்கும் உங்கள் கட்சிக்காரன் செயல்பாடுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு வீடியோ போடுறாங்க, மை டிவிக்கு ஆப்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் சொல்கிறாங்க, பெரும்பெரும் கட்சிகளையே வியந்து பார்க்குற அளவுக்கான என்ன சொல்கிறது, ரொம்ப கட்டுக்கோப்போட நடத்தக்கூடிய ஒரு கட்சி வந்து தாவேக்காவான். பெரும்பெரும் கட்சிகள் வியந்து பார்க்குற அளவுக்கான கட்டுக்கோப்பு தாவேக்காட்ட இருக்கான். தாவேக்காவோட கட்டுக்கோப்பை மதுரைக்கு விஜய் ஷூட்டிங் போயிருந்தார்ல, ஜனநாயகம் பட ஷூட்டிங் கொடைக்கானல் போகிறதுக்காக, அங்கே நாங்கள் பார்த்தோம். ஒட்டுமொத்தமான மதுரை ஏர்போர்ட்டை 500 எருமாடு சேர்ந்து உள்ளே போனால் கூட கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஆனால் மதுரை ஏர்போர்ட் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். சிவானந்த சாலையில் தம்பி அஜித்குமாரோடைய மரணத்திற்காக ஒரு நீதி கேட்டு ஒரு 18 நிமிஷம் ஆர்ப்பாட்டம், 3 நிமிஷம் விஜய் பேசினாப்புல. அந்த ஆர்ப்பாட்டம் 18 நிமிஷம் நடத்த ஆர்ப்பாட்டத்துக்கு சிவானந்தா சாலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்கூடா பார்த்தோம். கோயம்புத்தூருக்கு விஜய் போகும்போதும் அந்த பூத் கமிட்டி மாநாட்டுக்காக விஜய் போகும்போதும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் என்னாச்சுங்கிறத பார்த்தோம். இதான் கட்டுக்கோப்பா? மரத்தில் ஏறாத, அந்த கரண்ட் ஒயரை கடிக்காத, அங்கே கரண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒயரை கடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒயர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், மரத்தில் ஏறாத, கரண்ட் ஒயர் அந்துரும். இதுதான் உங்களுடைய கட்டுக்கோப்பு இல்லை? தமிழ்நாடு முழுக்க கனிம வள கொள்ளை நடக்கிறது. மக்களோட செல்லுன்னு சொன்னீங்களே, தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? தாவேக்கா கனிம வள கொள்ளைக்கு எதிராக இந்த ஓராண்டு காலத்தில் என்ன போராடி இருக்கு? ஆற்றுமலர் கொள்ளை நடக்கிறது. ஆற்றுமலர் கொள்ளையை தடுத்து தாவேக்கா போராடிச்சு. ஒரு செய்தியை காட்டுங்க. தமிழ்நாடு முழுக்க இயற்கை வள சுரண்டல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து தாவேக்கோட போராட்டம் என்ன? ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான தாவேக்கோட போராட்டம் என்ன? நிலைப்பாடு என்ன? அஜித்குமாருடைய வீட்டுக்கு சென்ற மரியாதைக்குரிய தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள், இங்க ஆணவ படுகொலை நடந்திருக்க, நீங்க வீட்டுக்கு கூட போக வேண்டாம், ஆணவ படுகொலை குறித்து தாவேக்கா தலைவர் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு ட்வீட் போடுறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமா?